சுதா கிச்சன். ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கங்க. நான் 2 பேருக்கு செய்கிறேன். ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இதில் 1/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டேன். 1:4. ஒரு பங்கு அரிசின்னா 1/4 பங்கு துவரம்பருப்பு. இதை நல்லா களைஞ்சிப்போம். சுத்தமாக களைஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அரிசி ஊறுற கேப்பில் சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட்டு. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைங்கிறதுனால ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் பெருசாக. வெங்காயம் ஒரு 10 பூண்டு பல், 3 பச்சை மிளகாய் 2 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன தக்காளி அதிகமாக தேவைப்படாது. கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான் ஜாமான். ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் இதில் போட்டு பொரிய விடுவோம். எல்லாம் பொரிஞ்சு வரும்போது வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். சின்ன வெங்காயம் பெஸ்ட்டு. இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கண்ணாடி பழம் வதக்கிப்போம். வெங்காயம் வதங்கினோடனே நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாவை இதில் சேர்த்து வதக்கிப்போம். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கிட்டு உப்பு சேர்த்துப்போம். மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். உங்களுக்கு காரம் பச்சை மிளகா போதும்னா அதோட விட்டுடலாம். இல்லை கொஞ்சம் தேவைன்னா மஞ்சத்தூளுக்கு அப்புறம் கொஞ்சம் தனிப்பொடி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து இதை வதக்கிப்போம் மீடியத்துலேயே. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். உங்கள் அரிசி எப்படின்னு பார்த்துக்குங்க. அதுக்கு 1க்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் குழைவாக வேணும்னா கொஞ்சம் கூட ஊற்றிக்குங்க. இல்லை வேறையாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை குறைச்சிக்கங்க. உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுருவோம். ஃபஸ்ட்டு கொதி வந்துருச்சு. நம்ம இப்போது எடுத்து வச்சுருக்கிற அரிசி பருப்பையும் இதில் சேர்த்துருவோம். இதை ஒரு கலக்கி விடுவோம். உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்குங்க. விசில் விட்டு இறக்கிட்டு பார்ப்போம். கேஸ் ரிலீஸ் ஆகி சாதத்தை திறந்தாச்சு. பூ போல் வெந்திருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் விரையாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். லஞ்சு பாக்ஸுக்கு சிறப்பாக இருக்கும். நம்ம வேலை நாட்களில் வேலையை குறைக்கிறதுக்கு இதை ஈஸியாக செஞ்சு வச்சுட்டு நம்ம மற்ற வேலைங்களை பார்க்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நெய்யெல்லாம் தேவைப்படாது. சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிடும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.